2011 மதுரை மேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தன் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வந்து நிற்கிறான். அப்படி அங்கே வந்து நின்று அவன் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு போலீஸும் அவன் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்கறதுக்காக ஒரு டேபிளில் உட்காராங்க. ஆனால் அவன் அந்த சம்பவத்தை சொல்லும்போது போலீஸே நடுநடுங்கி போயிட்டாங்க. ஆமாம், இது ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்த டிரைவரோட பேரு சேவர். அவர் அங்க வந்து தன் கண்ணால பார்த்த ஒரு கோர சம்பவத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, சேவர் அலையஸ் முத்து, இவரோட இன்னொரு பேரு முத்துன்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு 30 வயசு ஆகுது. இவர் ஒரு லாரி டிரைவர். இவர் ஒரு கிரானைட் கல்குவாரியில வேலை கேட்டு போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த சூப்பர்வைசர் அவர் கேட்டதை விட 3 மடங்கு சம்பளம் கொடுக்கறதா சொன்னாரு. இவரும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சாலும் அவரோட குடும்பத்து சூழ்நிலை காரணமாக அதை ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த 3 மடங்கு சம்பளம் கொடுத்த முதலாளி 2 கண்டிஷன் வச்சான். இந்த வேலை நைட் ஷிஃப்ட் மட்டும்தான். போக அந்த வேலையை நாங்க சொல்லும் போது நீ ஏன் எதுக்குன்ற கேள்வியை கேட்காம செய்யணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டான் முத்து. அடுத்த நாள் நைட்டு 2 மணி போல முத்துவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பழைய செட்ல இருந்து லோடு ஏத்திட்டு குவாரிக்கு வர சொல்லி அந்த சூப்பர்வைசர் சொல்றாரு. முத்துவும் அந்த லாரியை எடுத்துட்டு அந்த பழைய செட்டுக்கு போறான். அங்க இருந்த அந்த 2 பேர் லோடையும் லாரியில ஏத்திடுறாங்க. முத்துக்கு அந்த சாக்கு மூட்டையை பார்த்ததும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த மூட்டை வழக்கத்தை விட கனமாகவும் வித்தியாசமான விதத்திலேயே இருந்ததை அவன் கவனிக்கிறான். அப்படி அதை கவனிச்ச அவன் லாரி போய்கிட்டே இருக்கும்போது ரியர் மிரர் வழியா பின்னாடி அந்த மூட்டைகளை பார்க்கறான். அதுல சில மூட்டைகள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அதுல சில மூட்டைகள்ல அசைவு தெரியுது. இவன் அந்த மூட்டைகளை பார்க்கறத அந்த சூப்பர்வைசர் பார்த்துட்டு